சோழவந்தான் மதுரையின் கேரளான்னு சொல்லும் அளவுக்கு அழகான செழிப்பான இந்த ஊரோட பேர் வரலாறு வெறுமன ஒரு ஊரோட முடிகிறதா இல்லாம மொத்த தமிழக வரலாற்றை திருப்பி பார்க்க செய்யும் விதமா ஒரு மாபெரும் பாண்டிய மன்னனோட தொடர்புடையதாகவும் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதான் உண்மை. சரி வாங்க, அப்படி என்ன வரலாறு, யார் அந்த பாண்டிய மன்னர் தெரிஞ்சுக்கலாம். சோழன் தலை கொண்ட சோழாந்தகர் கோ வீரபாண்டியர். 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில பாண்டிய நாடு சோழர்கள் வசம் இருந்துச்சு. அதை மீட்டெடுக்க ஆயத்தமாகி வந்த பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் கிபி 945 காலகட்டத்துல சோழர் படையோட கடும் போர் புரிஞ்சு சோழ இளவரசனான உத்தமசீலியை வென்று மதுரையை மீட்கிறாரு. நடந்த போர்ல சோழனோட தலையை எடுத்ததுனால வெற்றியின் அடையாளமா சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அர்த்தம் தரக்கூடிய சோழாந்தகன், அதாவது சோழர்களுக்கு யமன் அப்படின்ற பட்டத்தை பெறுறாரு. இந்த வெற்றியை ஆவணப்படுத்தும் விதமா கிமு 2ஆம் நூற்றாண்டுல பாகனூர்னு சொல்லப்பட்டு கிபி 3ஆம் நூற்றாண்டுல வேள்விக்குடினும் அதுக்கு பிறகு 8ஆம் நூற்றாண்டுல பராந்தக நெடுஞ்சடைய பாண்டியன் பேரால பராந்தக சதுர்வேதி மங்கலம்னு சொல்லப்பட்டு வந்த வரலாற்று சிறப்புடைய இன்றைய சோழவந்தன் பகுதியை விரிவுபடுத்தி தன்னோட வெற்றி பேர்ல சோழாந்தக சதுர்வேதி மங்கலம்னு மாத்தி அந்தனர்களுக்கு தானமா வழங்குறாரு இந்த வீரபாண்டியன். அதோட தனக்கிருந்த பிணிய தீர்த்து தன்னோட வெற்றிக்கு வித்திட்டு தெங்கரை மூலநாதருக்கு முன்பிருந்த செங்கற்றலிய, அதாவது செங்கலால கட்டப்பட்டிருந்தத கற்றலியா, அதாவது கற்கோவிலா மாத்தி கட்டி கொடுக்கிறாரு. அதன் பிறகு பிற்காலத்துல மீண்டும் மதுரையில சோழராட்சி வந்தப்ப சோழாந்தகன்ற இந்த ஊரோட பேரை சோழர்களின் வீரத்துக்கு அவமானமா நினைச்ச ராஜராஜ சோழன் ஜனநாயகன்ற தன்னோட பட்ட பெயரால ஜனநாத சதுர்வேதி மங்கலம்னு மாத்தினாரு. ஆனாலும் அது நிலைக்கல. இப்படி மதுரையை மீட்ட இந்த சோழாந்தக வீரபாண்டியரோட வெற்றியின் அடையாளமா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழாந்தக சதுர்வேதி மங்கலம்னு சொல்லப்பட்ட இந்த ஊர் தான் கால ஓட்டத்துல சோழாந்தகன் ஆகி இப்போ சோழவந்தான் ஆகிடுச்சு. இதற்கான ஆதாரமா வீரபாண்டியன் மற்றும் ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகளை சோழவந்தான் பெருமாள் கோவில், தெங்கரை, விக்ரமங்கலம், கீழமாத்தூர் மற்றும் திருச்சொலி பகுதிகளில் இப்பவும் பார்க்க முடியும். இத கடந்த நூற்றாண்டுல பிரிட்டிஷ் அரசாங்கம் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்லயும் பதிவு செஞ்சிருக்காங்க. உலகிலேயே சுமார் 2000 ஆண்டுகளுக்கும் மேல அரசாண்ட ஒரே அரசினமான பாண்டியர்களுக்கு சோழர்களை விட பல வீர தீரமிக்க மாபெரும் வரலாறு இருந்தும் கூட ஏன் பெரிய அளவுல சொல்லப்படாம போனதுன்றதுதான் கொஞ்சம் வேதனையான விஷயம். சோ இனிமேல யாராச்சும் உங்ககிட்ட சோழன் வந்தார் உவந்தார்னு கதை சொன்னா அவங்க கிட்ட வீரமிக்க இந்த உண்மை வரலாறை எடுத்து சொல்லுங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான ஹிஸ்டரி அப்டேட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேற எந்த ஊரோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.